பாத்தீங்கன்னாக்கா 2015 ஆரம்பிச்சது தமிழ்நாட்டுல வெள்ளம், அதுக்கப்புறம் வந்து வரதா புயல், அதுக்கப்புறம் டிமானிட்டைசேஷன், அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி, இப்படி எவ்வளவு நாள் நம்மளும் கஷ்டப்படுறது. விவசாய பிரச்சனை, மீத்தேன் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் மறந்து போச்சுங்க. Only big boss. Everybody is enjoying big boss. What's your problem? நைட்டு 9 மணி ஆனா வீட்டுக்காரர் உள்ள வரானா இல்லையான்னு தெரியல, குழந்தை சாப்பிட்டுச்சா ஆயி போச்சான்னு தெரியல, வீட்டுல சமைக்கிறோமா இல்லையான்னு தெரியல, எல்லாரும் பிக் பாஸ்ல உட்கார்ந்து வேண்டியது. அதை பத்தி தான் நீங்க அலச போறோம். என்ன பேசணும்னு சொல்லுங்க. யாராவது கமெண்ட் வந்திருக்கா? யாருமே வரலையா? இந்த பிக் பாஸ் பாத்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில வந்து ஒரு நிறைய பேருக்கு பல தத்துவங்களை வந்து இது கொடுத்துருக்கு. ஒரு காலத்துல மாட்டியா ஓகே, ஒரு காலத்துல பாத்தீங்கன்னாக்கா கொடுங்க. ஹலோ சென்னை டைம்ஸ் வியூவர்ஸ், அதாவது பாருங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க இருக்காங்க. அவங்க தான் ஆசையா சென்னை டைம்ஸ் கூப்பிட்டு லைவ் பண்ணணும்னு சொன்னாங்க. வந்த உடனே டிவி வருது பாருங்க. சோ சென்னை டைம்ஸ் நல்ல பேப்பர், வாங்கி படியுங்கள். சுட சுட செய்திகளுக்கு டீயோடு சுவையாக இருப்பது சென்னை டைம்ஸ். விளம்பர இடைவெளிக்கு பிறகு படவா கோப்பி. ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி கரிகாலன் பீரியட்ல ஔவையார்னு ஒரு ஆயர் இருந்தாங்க. அந்த ஔவையார் பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஒரு அழகான ஒரு பாடல் மக்களுக்கு எழுதி கொடுத்தாங்க. என்ன பாடல்? ஆத்திச்சூடி. அது பாத்தீங்கன்னா அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல், உடையது விளம்பேல், ஊக்கமது கைவிடேல், என் எழுத்து இகழேல், ஏற்பது இகழ்ச்சி, ஐயமிட்டு உன், ஒப்புரு ஒழுகு, ஓதுவது ஒழியேல், அவ்வியம் பேச லக்கங்கரஞ்சேல். இது எப்படின்னா வாழ்க்கையில வந்து எப்படி நம்ம வந்து இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு அந்த அவை பாட்டி அழகா எழுதி வச்சாங்க. அதெல்லாம் ஜனங்களுக்கு மறந்து போச்சு. இன்னைக்கு ஔவையார் இருந்தா என்ன எழுதிருப்பாங்க? பிக் பாஸ் பார்த்துட்டு தான் எழுதிருப்பாங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? கணேஷ் மாதிரி பயிற்சி செய், முட்டை மட்டும் சாப்பிடாதே, நமிதா மாதிரி கக்கூஸ் கழுவு, சிரிக்காதே, ஸ்நேகன் மாதிரி சிரிக்காதே, காயத்ரி மாதிரி நடிக்காதே, ஜூலி மாதிரி பொய் சொல்லாதே, அலையாதே, ஆர்த்தி மாதிரி அழுத்திக்காதே, ஆரவ் மாதிரி அடங்கிடு, ஓவியா போல ஓடி ஆடி வாழ்க்கைய கொண்டாடு அப்படின்னு எழுதிருப்பாங்க. இல்லையா? Isn't it nice? ஓகே, அதை கமெண்ட் வந்துருக்கப்பா. நீரா பாத்துன்னு இருக்கீங்க, நீங்களாவது கமெண்ட் போடுங்க. போனா 2 நாள் முன்னாடி போனா ஒரு பையன் அட்டு மூஞ்சி டொக்குலோன்னு இருக்குது. அவன் வந்து நேரா பார்த்தா கூட சைட்ல பார்த்த மாதிரி தான் இருக்கான். அப்படிதான் இருக்கு அவன் மூஞ்சி. அவன் ஒரு டிஷர்ட் போட்டு போறான், சேவ் ஓவியா அப்படின்னு ஹேஷ்டேக் போட்டுருக்கு. தம்பி என்னப்பா எழுதி ஓவியா பத்தி எது எழுதிக்கிறீங்கன்றான். அவனுக்கு என்ன எழுதுன்னு கூட தெரியல, ஓவியா வாங்கி போட்டுக்கிறான். இன்னைக்கு வந்து ஓவியாவுக்கும் நம்மளுடைய நாட்டுல ஒரு சீஃப் மினிஸ்டர் எலெக்ஷன் வச்சா ஓவியாக்கு தான் ஓட்டு போகும். சீஃப் மினிஸ்டர் ஏன் பிரைம் மினிஸ்டர் வச்சா கூட ஓவியாக்கு தான். மோடி கூட வின் பண்ண மாட்டார். மேரா தேஷ் மே மன் கி பாத் ஹை, ये ओविया बहुत अच्छा, कोकोनट कोको, ये हमारा राज्यसभा में नेक्स्ट इलेक्शन में मेरा सिंपल कोको होगा. सो அவங்க வந்து இந்தியால மட்டும் இல்ல, அமெரிக்கா போயிருந்தாங்கன்னா ட்ரம்ப் கூட கலிவு. சோ இட்ஸ் ரியலி ஓவியா ஃபீவர். ஓகே, நிச்சயமா ஓவியாக்கு தான் சப்போர்ட். மரணகல்வி நீங்க நேர்ல பாத்துறீங்க, மீட் பண்ணிருக்கீங்களா? ஓவியா நதிரி யாரும் நேர்ல பார்த்ததே கிடையாது, சைடுல கூட பார்த்தது கிடையாது. ஓகே, பட் ஓவியா வந்து பிக் பாஸ்ல வரும்போது தான் நான் பார்த்தேன். ஓகே, அவங்க அந்த சேர ஆறு ஒண்ணு குறைச்சு எனக்கு வந்து ஆறு ஹர்ட் பண்றது எனக்கு ஒன்னும் பிடிக்காது. நான் யாரையும் ஹர்ட் பண்ண கூடாது. நான் ஒன்னும் so beautiful. அவங்க வந்து அவங்க எப்படி இருக்கணும் அப்படி தான் இருக்காங்க. ஓகே, எனக்கு வந்து யாரையும் ஹர்ட் பண்றது ஒன்னும் குழப்பம் ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை. நான் என்ன மாதிரி தானே இருக்குது இல்லை. இப்போ நீங்க செட்டப் பண்ணுங்க, அது திருந்த மாட்டேன், அதை அப்படி அதுவும் போட்டு அது கூட பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க எப்படி இருக்குது எனக்கு அந்த பல்ல அப்படி காட்டாதீங்க அப்படின்னு கவுண்டமணி வந்து காயத்ரி ரகுராம் மாஸ்டருக்கு மீம்ஸ போட்டானுங்க. என்னடா பண்றீங்க? ஆத்தாக்கு தீபாவளி டைம்ல பட்டாசு எடுத்து வாயில வச்சுட்டா அப்படின்னு போட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாம் தெரிஞ்சவங்க தான் இந்த மாதிரி மீம்ஸ பார்த்தா சிரிக்க முடியாம இருக்க முடியல. ஓகே, அதுக்கப்புறம் வையபரி இந்த ஷோல இருக்காரா? பாவம், அவருக்கு ஒரு சீர்திருத்த பள்ளியா போச்சு இது. எப்போதான் அப்படியா? அவர் எப்போதாலுமா பப்பி நான் திருந்திட்டேம்மா, ஏதோ கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுருந்தேன், அது ஒண்ணு சாப்பிட மாட்டோம், திட்ட மாட்டாமா. அவருக்கு ஒரு சீர்திருத்த பள்ளி, ஆரவுக்கு ஒரு ஆரம்ப பள்ளி, கணேஷுக்கு ஒரு பயிற்சி கூடம், ஜூலிக்கு ஒரு ஜூ, ஓவியாக்கு மட்டும்தான் இட்ஸ் பாரடைஸ், நமிதாக்கு கக்கூஸ். எக்ஸ்கியூஸ் மீ,
நமிதாவை நான் மிஸ் பண்றேன். நமிதாவை நான் மிஸ் பண்றேனோ இல்லையோ, அபாஸ் விஜய் ஆதிராஜ் போன்ற ஆட்கள் மிஸ் பண்ணுவாங்க. அவங்கதான் பெரிய காம்படிஷன் வந்து நமிதா. எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து அந்த டாய்லெட் கழுவுனதை வந்து ஒரு சோசியல் அவேர்னஸ்க்கு எடுத்து போட்டிருந்தாங்கன்னா இன்ன வரைக்கும் வந்து, அதாவது அந்த ஓப்பன் டிஃபிகேஷன் அப்படின்றது நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எவ்வளவு பெரிய கேம்பெயின் எல்லாம் பண்ணாங்க. வெளியில ஆய் போவாதீங்க, இங்கிலீஷ்ல சொன்ன ஒரு மாதிரி இருக்குல்ல ஸ்டைலா, ஓப்பன் டிஃபிகேஷன் அப்படின்னா வெளியில ஆய் போவாதீங்க அப்படின்றது தான். அது வீட்டுக்குள்ள கக்கூஸ் கட்டி போங்க அப்படின்றது தான். அந்த கக்கூஸை சுத்தமா வச்சுக்கணும். நம்ம ஆளுங்களுக்கு என்ன, அதை கழுவணும், தேய்க்கணும், பெண்ணாயில் ஊற்றணும், என்ன இதெல்லாம் வந்து கஷ்டம். அதனால எல்லாரும் வெளியில போய் காத்து ஓட்டமும் போயிட்டு வந்துடுறது. இதனால மக்கள் நிறைய நோய் வருது. ஆனா நமிதா வந்து அந்த பிக் பாஸ் உள்ள அந்த டாய்லெட் எப்படி வச்சுன்னு சொல்லி கொடுத்தாங்க பாருங்க. எவ்வளவு பெரிய அவேர்னஸ் தெரியுமா? இங்க பாருங்க, நல்ல யாரும் 2 பீஸ் உள்ள இருக்குது, யாருக்கு ஒரு பீஸ் கூட உள்ள இருக்காம கழுத்து தட்டணும். இது ஒல்லியா இருக்கிறத பார்த்தா ஸ்னேகன் உங்களுக்கு தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு பீஸை பார்த்து அவங்க யாருன்னு சொன்னாங்க. சோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய சோசியல் அவேர்னஸ். அதாவது அந்த டாய்லெட்ல தண்ணி ஃபிளஷ் பண்ணும்போது எதுவுமே இருக்கக்கூடாது, கிளீனா இருக்கணும்ன்றது அவங்க சொல்ல வந்தது. அதாவது ஒரு கட் பண்ணி ஒரு பீஸை போட்டு அதை மட்டும் எந்த பீஸ் வேற பீஸ், இது வந்து நான் அந்த பீஸ் அதை கட் பண்ணி ஒரு சோசியல் அவேர்னஸ் வந்து மக்கள் மத்தியில போட்டிருந்தாங்க அப்படின்னா என்ன மாதிரி இருக்கும் தெரியுங்களா? எல்லாரும் வீட்டுக்குள்ள தான் போய் கக்கூஸ் போயிருப்பாங்க. ஐ மீன் செப்பரேட் கக்கூஸ்ல போய் போயிருப்பாங்க. ஸோ தட் வுட் ஹவ் பீன் ஒரு கிரேட்டர் விசிபிலிட்டி, ஒரு கிரேட்டர் அவேர்னஸ். எந்த ஒரு டெலிவிஷன், எந்த ஒரு நியூஸ் பேப்பரும் செய்யக்கூடிய ஒரு விஷயங்களை வந்து பிக் பாஸ்ல நமிதா பண்ணியிருக்காங்க. நிச்சயமா அவங்கள வந்து நான் அங்க இருக்கணும்னா இல்லையோ, ஒவ்வொரு முறை டேலண்ட்டை பார்க்கும்போது ஐ மிஸ் நமிதா. பிக் பாஸ் ரொம்ப நேரம் பசிக்குது, பிக் பாஸ் ஏதாவது கொடுங்க, பிக் பாஸ் பிஸ்கெட் கொடுங்க பிக் பாஸ், ஒரே ஒரு பட்டர் பிஸ்கெட் கொடுங்க பிக் பாஸ். ஆமா, என்னடா பரணி விட மோசமா ட்ரீட் பண்றீங்க, இந்த பக்கம் செவுரி குருந்தா எதிரி குச்சி போயிடுவேண்டா. அது ஒரு பரணி செவுரி எதிரி குச்சோன்னு எல்லாரும் கேக்குறாங்க. இது ஹிந்திலயும் குதிச்சிருக்கானே, தெலுங்குலயும் குதிச்சிருக்கானே, தட் மீன்ஸ் இட்ஸ் a scripted version. இன்னொரு பிஸ்கெட்டா? ஆமா, நீங்க 10 பேர் ஒரு இடத்துல கூட்டு போய் உட்கார வச்சு பாருங்க, டிஃபரெண்ட் மைண்ட் செட்ல ஒரு 10 பேர் பேசும்போது ஒருத்தர் நிச்சயமா எங்க தெரிச்சு ஓடுறதுக்கு அவனா வந்து ட்ரை பண்ணுவான். ஸ்னேகன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப எமோஷனலா வந்து ஸ்னேகனை பத்தி என்னமா நான் நினைக்கிறேன்.